ஓகே போமா எஸ் வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டு. சும்மா இவன் இப்படி தாங்க உனக்குன்னுவான், அப்புறம் பாயின்னுவான், கிளம்புறான்னுவான், ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். சரி சொல்லு. கடைசியாக தானே அடிப்பீங்க. இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு முதல்ல இருந்தே ஆரம்பம். என்ன பறக்கான அது? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உனக்கு பேரை மாத்துறத பண்ணணும். சோனி WH-CH 720 MC. இது D07 டேக். நம்ம வீடியோ போட்டாச்சு. இல்லை பார்த்தேன். இதுதாங்க. இதை வந்து நான் 5000க்கு வாங்கினேன். அது எப்படி வாங்கினா நான் வீடியோ கடைசியில் சொல்றேன். நீ 5000க்கு வாங்கின கதையெல்லாம் இப்போ யாரும் கேட்கல. இது எப்படி இருக்குன்னா அந்த வேலை வந்துட்டு விளக்குற மாதிரி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அதெல்லாம் இப்போ யாரும் கேட்கல. ப்ராடக்ட் நல்லா இருக்கா? நீ 5000 வாங்கியிருப்ப. இப்போ எல்லாரும் போய் 5000 ரூபாய்க்கு வாங்கணும்னா எங்க போய் வாங்குறது? ஆனா இப்போ சேல்ல வந்து இது 7300க்கு வந்திருக்கு இப்போ கரண்ட் சேல்ல. ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி என்னது இப்படியே வெளில இழுக்கணும். எஸ், இது ஒரு அருமையான ஹெட்செட்டுங்க அப்படின்னு இவன் சொல்றான். நல்லா தாங்க இருக்கு. இவன் சொல்றான் நல்லா தாங்க இருக்கு. நம்ம சரி, இது ப்ளூடூத்லயும் ஒர்க் ஆகும்ல? ஆமா, ப்ளூடூத்லயும் ஒர்க் ஆகும். இதுல வந்து மெயின் ஹைலைட் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். அவங்க நாய்ஸ் கேன்சலேஷனும் லைட் வெயிட் வந்தாங்க. இதோட மெயின் ஹைலைட் 92 கிராம்ஸ். என்னால நார்மலா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி சவுண்ட் கோர்ல Q10 ஒன்று இருக்குப்பா. அது வந்து ஒரு படிகள் எடுத்து தலைக்கு மேல கவுத்து விட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஆடியோ செம்மையா இருக்கும். அது ரொம்ப பழைய, நம்ம சேனல்லே பழைய வீடியோல கூட இருக்கும். அந்த டைமில் கவர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு 2000 சம்திங் 2400 கிடைக்குது, அதே சமயம் 3000 கிடைக்குது, இப்படிலாம் இருந்தது. சிலர் வந்து 2000 கீழே கூட வாங்கியிருந்தேன் ஆஃபர்லன்னு சொன்னாங்க. பட் என்னன்னா வெயிட் தான் ஒரு ஃபேக்டராக இருந்தது. 300 கிராம்ஸா 350 கிராம்ஸ் கிட்ட போகும். ஆனால் ஆடியோ குவாலிட்டி பயங்கரமாக இருந்தது. அவ்வளோ வெயிட் தலையில் போட்டால் ரொம்ப நேரம் போட முடியாதுண்ணே. இல்லை கரெக்டுப்பா. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போது என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு வேற லெவல் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு. இது வந்து எப்படின்னா 192 கிராம்ஸ். நான் இதை கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸ் போட்டால் கூட எனக்கு போட்டிருக்கேன் அந்த ஸ்ட்ரெஸ். எல்டேக் இருக்கா? எல்டேக் இருக்கா? DSE இருக்கு. டேய் அது சோனியோடது, நான் அதை கேட்கல. DSE னா டிஜிட்டல் சவுண்ட், டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மென்ட் இன்ஜின். சரி, அதான் டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மென்ட் இன்ஜினோட ரோல் என்ன? அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ரெசல்யூஷனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி. அது ஆக்சுவலா சோனி ஃபோன்ஸ்ல என்ன இருக்கும்னா, இப்போ நான் சப்போஸ் ஒரு 192 நார்மல், அதாவது 320 kbps இல்லாட்டி 192 kbps ன்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி MP3 ஃபைல் எடுத்து போட்டேன்னா இது வந்து பூஸ்ட் பண்ணும். நல்லா இருக்கு. இதுலயும் நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணும்போது DSE போட்டா ஆடியோ நிஜமா என்ஹான்ஸ் ஆன மாதிரி நம்ம இந்த இதெல்லாம் ஆப்ல காட்டுதா எனேபிள் பண்ண சொல்லி. சரி, இப்போ நான் வந்து இது ஒயர்டா யூஸ் பண்ணா பெட்டரா இருக்குமா இல்ல வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணா பெட்டரா? அதான் நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டல, எனக்கு இது ஒயர்டா யூஸ் பண்ணி டாக் போட்டா டோட்டல் டிஃபரண்டா இருக்கு. டாக் வந்து நீ டைப் சி டாக் போட்டுருக்க? ஆமா, டைப் சி டாக். ஓகே, நான் இப்போ அதாவது இந்த பாக்ஸ்ல இருக்கிறதே நீ யூஸ் பண்ண சொல்ற, அந்த டைப் சி டாக்கே போட்டு யூஸ் பண்ணி பாருங்கன்ற. நான் இப்போ இந்த டைப் சி டாக் இல்லாம யூஸ் பண்ணா ஆடியோ குவாலிட்டி இருக்கிறதோட டைப் சி டாக் போட்டு யூஸ் பண்ணா ரொம்ப பூஸ்ட் ஆகுது. அப்படியே நம்ம ஹெட்செட் ஆன் பண்ணி 3.5mm டாக்கே யூஸ் பண்ணா ஒரு ஆடியோ, ஹெட்செட் ஆஃப் பண்ணி கனெக்ட் பண்ணா ஒரு ஆடியோ. எஸ், அதாவது ஹெட்செட்ல இருக்க பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணா ஒரு ஆடியோ, ஹெட்செட்ல இல்ல ஹெட்செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணா ஒரு ஆடியோ வருது. நீங்க கனெக்ட் பண்ணுங்க, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரே லெவல் ஆஃப் வால்யூம் வச்சு கேட்டுக்கிறேன். இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேவா? இதே வால்யூம்ல ஆன் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணி கேட்குறாரு. நாய்ஸ் லீக் லைட்டாக, ஆனால் இவர் வச்ச வால்யூமுக்கு நாய்ஸ் லீக் இருக்குங்க. இவர் வந்து 50% தான் வச்சுருக்காரு. அதுக்கே எனக்கு நாய்ஸ் லீக், நான் இந்த இடத்துல இருந்தால் எனக்கு நாய்ஸ் லீக் இருக்குது, லைட்டாக இருக்குது. இப்போ ரொம்ப நல்லா நாய்ஸ் லீக் ஆகுது. அவர் என்ன பாட்டுக்கு போயிடுறாரு எனக்கே நல்லா கேட்குது. ஸோ நாய்ஸ். ஓகே, இப்போ ஆன் பண்ணுங்க. இந்த சைடாக பட்டனு உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். ANC ஆனால் தொலைஞ்சிருக்கு, அதை தள்ளி விடுங்க. ANC அந்த சைடு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க. சரி, தெரியுதா வித்தியாசம்? தெரியுது தானே? எனக்கும் அதான் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. லைக் ஆஃப் பண்ணி கேட்டா ஒரு சவுண்டுங்க, ஆன் பண்ணி கேட்டா ஒரு சவுண்டு. எக்ஸ்ட்ரா பவர் டிரைவ் ஆகுது. பேஸே எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்கு. பேஸே எக்ஸ்ட்ரா ஆகுது. இதுல இருந்தே எடுத்துக்குது. இதுல இருந்தும் பவர் எடுத்துக்கிட்டு இதுல இருந்தும் பவர் எடுத்துக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆயிடுச்சு. எஸ், ChatGPT கிட்ட கேட்டா சில ஹெட்செட்ஸ் அப்படிதான் பண்ணும். சோனில பர்టిక్యులரா அப்படிதான் பண்ணுன்னு சொல்லுது. அது இன்டர்நெட்ல போய் தேடிட்டு வந்து அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ரெடிட்ல எவனோ சொன்னதே என்கிட்ட சொல்லுச்சு. அதுதான். ஆனா எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவா பட்டுச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ டாக் நார்மலா 3.5mm ஆஃப் பண்ணி கனெக்ட் பண்ணா எனக்கு வந்து ஒரு சட்டிலான வால்யூம் இருக்கு. நான் வந்து இதை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணா ரொம்ப லைக் டோட்டல் ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆடியோ எனக்கு இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. இதோட அடுத்த ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் ப்ளூடூத் 5.2 இருக்கிறது. அடுத்து டைனாமிக் டிரைவர்னு பார்த்தா 30mm டைனாமிக் டிரைவர். சார்ஜிங் ஹார்ஸ் அவள் என்ன சொல்லியிருக்காளா, 35 hours வித் நாய்ஸ் கேன்சலேஷன், 50 hours வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷன். அதுக்கப்புறம் வேறு என்ன, அடாப்டிவ் என்சி. இவங்களோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டே அடாப்டிவ் என்சி தான்.
அது வந்து சோனி V1 ப்ராசஸர், இன்டெகிரேட்டட் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை தான் இவங்க வந்து அவங்களோட 20,000 25,000 ஹெட்ஃபோன்லேயும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், உண்மையிலே அதுதான், அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறேன், இதோட ஆப் ஓப்பன் பண்ணுறான், இந்தாங்க கனெக்ட் பண்ணுங்க. கேக்குதா நாய்ஸ் கேன்சலேஷன். இவன் இப்போ பாரு ஒரு மொக்க ஈக்குவலைசர் வச்சு நம்மளை சாக வர அடிப்பாங்க. டிஃபால்ட்டாக அதான் மக்களே இருக்குது, நான் என்ன மக்களே பண்ணுறது. பேஸ் வேற மைனஸில் இருக்குது, இதெல்லாம் நியாயமா? கஷ்டம் போங்க. +8 எஃபெக்ட் தெரியுது பாருங்க, வேற லெவலில். சரி, நம்மளை டெபிள்ஸ் பண்ணுறது வேலையாக இருக்காது. அந்த EQ மோடுன்னு பார்த்தா நிறைய இருக்குங்க. ட்ரிபிள் பூஸ்ட்டு, எக்ஸலண்ட்டு, பேஸு, இந்த மாதிரி பல இருக்கிறது. கஷ்டமாக ஓடு. எஸ், என்னது இப்போ பாருங்க, இனிமேல் சிட்ரஸை கையில் பிடிக்க முடியாது. அதை அப்படியே சேவ் பண்ணி விட்டுறேன், நான் அப்புறம் யூஸ் பண்ணிப்பேன். எப்படி, நல்லா இருக்கா? இதில் நீயே கேட்டு பாரு முதல்ல. இப்போ கடைசியில் நமக்கு ஆஃப் இதை ஒரு ஸ்கல் கண்டியாக மாற்றிருக்கேன் நான். என்ன சொல்ல வராரு? இது பேரை மாற்ற வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். கஷ்டம் ஒன்று தான் கொடுத்துருக்கான். இது மேலே இப்போ நான் பேரை மாற்றுறது இருந்தால் சிவான்னு ஒரு ப்ரொஃபைல் வச்சுட்டேன்னா நல்லாயிருக்கும். இது வந்து காதை டெஸ்ட் பண்ணால் ஃபைண்ட் ஈக்குவலைசரில் வரும். ஆனால் அது அந்த அளவுக்குலாம் இதுவாலாம் இல்லைண்ணே. ஸ்பேஷியல் 360 ஆடியோ இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு ஆப் ஏற்ற சொல்லுது. அந்த ஆப் ஏற்றினாலும் அது அப்படியே பெரிய ப்ராசஸாக போகுது, வேலைக்காக. இதில் வந்து முக்கியமாக ஒன்று இருக்குது மக்களே, அடாப்டிவ் ஏஎன்சின்ட்டு. அந்த அடாப்டிவ் ஏஎன்சி என்னன்னா, அதாவது நான் இப்போ வீட்டில் உட்காந்துருக்கேன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற நாய்ஸ் கேன்சலேஷன் மாற்றும். நான் காரில் ட்ராவல் பண்ணுறேன்னா ட்ராவலிங் இன் கார்னு அதுக்கேற்ற ஏஎன்சி அதுவே மாற்றிக்கும். லைக் நான் எந்த லொக்கேஷன் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம செட்டப் பண்ணிட்டோன்னா, உள்ளே போகும்போதே செட்டப் பண்ணும்போதே கேட்கும். கரெக்டாக செட்டப் பண்ணிட்டோன்னா நான் எந்தெந்த லொக்கேஷனுக்கு போகிறனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏஎன்சி அடாப்டிவாக மாறிடும். கேட்டு என்ஜாய். சிவபரணியோட ஈக்குவலைசர் கேட்குறேன். வாவ், நல்லா ஈக்குவலைஸ் பண்ற மேன், நீ மிதிச்சிரு பண்றதெல்லாம் எவ்வளவு நல்லா, அதாவது நல்லா இருக்கிறதே இவ்வளவு நேரமா ஒரு மொக்கையா ஒரு ஈக்குவலைசரை போட்டு அடிச்சு வச்சிருந்தான். நல்லா இருக்கு. என்னடா இது கோளாரா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதுல வேற அதுல கேட்டு தொலையும் மைக்ல. ஓகே, ஃபுல் போங்க. பேஸ் நல்லா பிச்சா இருக்கு. இருக்கா? அந்த பவர் ஹவுஸ்ல நாய்ஸ்லாம் வரும்ல, அந்த நாய்ஸும் நல்லா கேக்குது. குழந்தை சிரிப்புன உனக்கு, ஏன் சொல்ல மாட்டேன்? நல்லா இருக்கே. சரி, இது டச் ஒரு ஈக்குவலைசர் அடிச்சாச்சு. டச் இருக்கா? பட்டன் தானா? அப்போ பட்டன்ல வந்து வால்யூம் அப் டவுன் சென்டர் கண்ட்ரோல் பட்டன். அந்த மல்டி ஃபங்க்ஷன் தான் ப்ளே பாஸ். அதுதான். அதுலயே வந்து டபுள் டேப்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அந்த மாதிரி. சோ அதெல்லாம் அதேதான். இந்த பவர் பட்டனை வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. பேரிங்க்கு, ப்ளூடூத் மோடுக்கு. ஆனா நான் சொன்னல ஒரு வாட்டி நீங்க பிரஸ் பண்ணும்போது பேட்டரி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டு. ஓகே ஓகே ஓகே. குஷன்னு பாத்தீங்கன்னா ஓகே, ரொம்ப நான் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, சவுண்ட் கோர் ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட் ஒன்று வாங்கினா, அது நெக்ஸ்ட் வீக் வீடியோ வரும். அதே இது நான் கம்பேர் பண்ணும்போது இந்த குஷன் நல்லா இருக்கு. அது திக்கா இருக்கு, ஆனா அது அந்த அளவுக்கு குவாலிட்டி ஃபீல் ஆகல. இது தின்னா இருக்கு, பட் இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. குஷன் சரி, ஆனா எவ்வளவு கிடைக்குது? இது இப்போதைய ரேட் வந்து 7,300. சரி, 7,000 கிடைக்குதுனே வைப்போம். சரியா? இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டை போட்டுருவோம். ஏன்னா இது நல்லா தான் இருக்கு. டோன்ட் டேக் ஜெப்ரானிக்ஸ் ஐலான்சியோ. நான் இங்க ஓடிடுவேன். அதெல்லாம் எடுக்க மாட்டேன். சிலான்சியோ வந்து நான் ராகவன்ட்ட கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. சிம் கார்டுக்கு வந்து இப்போ 8,000க்கு இதுல இருக்கு. ஆமா, வந்துருச்சுன்னு சொன்னாரு. ஹெட்ஃபோன் ஜோன்ல இருக்கு. ஓகே, சிம் கார்டோட குஷனுக்கு நான் அடிமை. இல்ல குஷனுக்காக மட்டும் இல்ல, அந்த வயசுல சொல்றேன். நான் இப்போ குஷன் கூட பேசல, ஆடியோ இதுல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெஃப்ட் ரைட் கரெக்டா இருக்கா? ஏன்னா அதே இது இதான வயர்லெஸ் கிடையாது, ஞாபகம் இருக்கட்டும். ஒன்லி வயர்டு. எஸ், அது. ஆனா இதோட கேபிள் வேற லெவல் குவாலிட்டி. நீங்க என்னன்னாலும் அது டீடாங்கிளே, நீங்களே டீடாங்கிள் பண்ண நினைச்சாலும் ஆகாது. அதை விடு, பிரைடட் சுருக்கு போட்டு யாருனாலும் சரி சரி. அதே ஃபோன்ல அதே இதுல அப்படியே கேபிள் மியூசிக் போறோம். அதே பாட்டு இதுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவன் ஹைரஸ் இது பண்ணுவானா? இவன் ஹைரஸ்ன்னு சொல்லலடா, ஆனா நீ இருக்கலே நல்ல பவர் கொடுத்தாலும் டிஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாமே. அதே சாங் சவுண்ட் லிக் பயங்கரமா. ஐ அம் சாரி. ஓகே, ஆரம்பமே எல்லாம் முடிச்சு விட்டு போயிருச்சுது. அப்போ என்ன ஆகும், இப்போ இதை வந்து நான் ஒரு ஷாமி ஃபோனில் போடுறேன்னு வை, அதில் நான் ஈக்குவலைசர்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ நீ கேட்டுட்டு இருக்க, அதாவது இதே பவர் ஹவுஸே நம்ம கேட்போம், இதில் நல்லா இருக்கு. வால்யூம்லாம் எங்கேயோ போயிடுச்சு, கேட்டிருக்குமே உனக்கு? வெளில லீக் ஆச்சு, அது கேட்டேன். ரொம்ப லவுடாக இருக்கு. நான் என்ன பண்ணுறது, அப்படியே பிடி. ஏன்னா இதில் நான் கஸ்டம் ஈக்குவலைசர் பண்ண முடியும். பிக்சலில் நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் அது. பிக்சல் அதான் சைனீஸ் டிவைஸில் அது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆன் பண்ணிட்டு
இதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஓ ஒரு 1 ஹவருக்கு எல்லாம் சைலண்டாகவே இருங்கடா, யாரும் வராதீங்க, இந்த பக்கம் யார் வந்தாலும் வகுந்து விடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ சிம் கார்ட்டை இதே பவர் ஹவுஸ் இதில் கேட்குறேன். அதே மாதிரி இதில் நம்ம சோனி கேட்டு பார்ப்போம். ஓகே. இது எதுக்கான டிவைஸ் டு டிவைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். ஷாமி சவுண்ட், சரியா? குவால்காம். இது வந்து அதுக்காக இப்போ ஷாமியை பற்றி பேசணுன்றக்காக பண்ணல. ஓகே, எனக்கு அதோட இதில் சவுண்ட் இப்போ அதிகமாகுது, வால்யூம் அப்போ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுங்க நீங்கள் மட்டும் கேட்டால் பத்தாது. அந்த ஒரு இதையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ மாறுது, சின்ன சின்ன வித்தியாசத்துக்கு நீ மாற்றங்கள் வரும்போதெல்லாம் நீ சொல்லணும். சரியா? அது வந்து அவங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு சேஞ்சையும் நீ வந்து ஸ்பாட் பண்ணி சொன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஓகே. மைக்ரோஃபோன் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஓகேயா? ரெக்கார்ட் போட்டேன். ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுங்க. ஏங்க சரியா? வெயிட் பண்ணு. இது ஃபாகியா இருக்கு, என்னால கேட்க முடியல. இங்க பாரு, இதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். அதை விட இது வந்து அந்த ஆடியோலாம் எல்லாமே ஃபாகியா இருக்கு. ஒரிஜினல் கிறிஸ்பா இருக்கு. ஓகே. சல்யூட் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, ஸோ அதான் பாயிண்ட். ஓகே, நிறுத்திட்டேன். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணலாம்னு வந்தேன், இப்போ ஏனே ஃப்ளெக்ஸிங் போறேன். அதெல்லாம் இல்லடா, இது ஒரு யூசேஜ். இது வேற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுங்க. சரியா? சோனி வேற மாதிரி. இப்போ இது வெயிட் அதிகம், சோனி இவ்வளவு வெயிட் இல்லையே. சோனி சுத்தமா வெயிட் இல்ல. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நான் இப்போ அப்படியே இங்கே எடுக்கிறேன். இப்போ சோனியை இதில் கனெக்ட் பண்ணா இந்தாங்க மொஜக் வந்ததா? பவர் ஆன்லையும் இருக்காது. இப்போ நான் ஆன் பண்ணி ஆன்ல தான் இருக்கு. ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்கு. இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். பேக் வேற. அதான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணுறேன். இதுங்க ஆன்ல தான் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன்ல தான் இருக்கு. ஓகே. ஆல்ரெடி நான் காமிச்சல அதே ஈக்குவலைசர் தான் வருது, மாற்ற போகிறதில்ல. அதனால ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடல. அதை விட இது நல்லா இருக்கு. அப்போ டிவைஸ் மேட்டர்ஸா சார்? எந்த சவுண்ட்ல இருக்கு? ஒரிஜினலா ஷாமியா? ஷாமி சவுண்ட். இங்கே பேர் இது நார்மலா அந்த கிறிஸ்பா இருக்கு, தேவையானது கரெக்டா இருக்கு எல்லாமே. அதாவது இப்பயும் ஷாமி சவுண்டில் தான் இருக்குது. கஸ்டம் ஈக்குவலைசர் நான் ரெடி பண்ணதில் இருக்குது. எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஒரிஜினல் சவுண்ட் போங்க. ஷாமி சவுண்ட் தான் நல்லா இருக்கு. இது மாசா இருக்கு. இந்த வால்யூம் இதுதான் பர்ஃபெக்ட் வால்யூம் எனக்கு. வேண்டாம் இமர்சிவ் வேண்டாம். இமர்சிவ் யாருக்கு தெரியுமா? பேஸ் தான் எனக்கு உயிர்னு வாங்கல. பேஸ் இல்லைனால வாழவே முடியாது. ட்ரக் மாதிரி அதை ஏற்றுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இமர்சிவ். அப்படியே குத்தோம் நம்மள. நல்லா இருக்கா? ஓகே ஓகே. எனக்கு இது கேபிள் கனெக்ட் பண்ணோன்னே அதோட இது நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் மாட்டும் போது அதுதான் நல்லா இருக்கும். இல்லை, இது எதுக்காக ஆக்சுவலாக நம்ம பண்ணோம், ஃபோன் மேட்டர்ஸ். சரி சம்டைம்ஸ் இல்லை, அதான் ஃபோன் மேட்டர்ஸ். இந்த சவுண்டு நான் இதே தானே என்னோட செட்டப்பே. எனக்கு பிக்சல் இந்த சவுண்ட்லாம் ஐயோ ஏங்க அந்த இமர்சிவ்லாம் ஆன் பண்ணி பாருங்க பேஸ் லவர்ஸ், அப்போதான் உங்களுக்கு புரியும். அப்போ யோசி. அப்போ நான் இதுக்கு தான் சில சமயங்களில் சொல்லுவேன், எல்லா எஸ்ஓசிஸ்க்கும் நெகட்டிவ் சைட் சவுண்டு. ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் ஒரு அட்வான்டேஜ், ப்ளஸ் ஓஎஸ் லெவலில் வந்து நம்ம ஆடியோக்கு டியூனிங் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஷாமி சவுண்ட் இல்லாட்டி அவங்களோட நேட்டிவ் அந்த ஆடியோக்கான அல்காரிதம். நான் இதை சீரியஸாக எதிர்பார்க்கல. ஏன்னா இதே தானே நான் இதே செட்டப்பில் தான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறேன். நான் கேபிள் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் உட்காந்து ஒரு அந்த இமர்சிவ் ஆன் பண்ணுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்களே, ஒரு வாட்டி ஆன் பண்ணும்போது நான் எங்கேயோ போகிறேன், அந்த பேஸ் வந்து எங்கேயோ போகுது. லைக் கிட்டலாம் இல்லை, ரொம்ப தூரம் எங்கேயோ போயிட்டு வருது. சரி, நீ ஏன்னா இங்கே தானே இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன். சரி, இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மக்களே, வி கான்ட் ஃபோல்ட் இட். இப்படியும் ஃபோல்ட் பண்ண முடியாது, இப்படியும் இதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ண முடியாது. அதுதான் இப்படி பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணால் நான் மாட்டும் போது இப்படி தான் இருக்கும். வெளில எந்த நாய்ஸாக இருந்தாலும் இதில் தான் போய் கண்டிப்பாக படியும். ஸோ வேலைக்காகல
அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரை. லாஸ்ட் டெஸ்ட். ஓகே எல்ஜி. நான் தான் இதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்கள் யாரும் ஆர்வமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சம்பவம் பண்ணிருந்தேன் அதை வச்சு. டிவைஸ் ஆன்ல தான் இருக்கு. ஓகே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட் ஆக்சுவலி. எல்ஜி G30s கரெக்டா இது? V30s ப்ளஸ். இந்த டிவைஸ் யாருக்காவது கிடைச்சா சொல்லுங்க மக்களே, நானே வாங்கிக்கிறேன். இந்த பாட்டா ஹைரஸ் ஆன் பண்ணீங்களா? அது ஆன்ல தான் இருக்கு. Oh my god. Bass lovers, you guys, நீங்க இங்க இருக்கணும், என் பக்கத்துல நீங்க இருக்கணும். Bass lovers. சவுண்ட் லைட்டா. போதும். இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த பாட்டுல ஐயோ சரவுண்ட் ஆகுது, என் காது சுத்துது. ஆடியோ ஸ்ட்ரைட்டா இல்ல சுத்துது, இப்படி சுத்துது. ஏதாவது வாக்கல்ஸ் போங்கல, லைட்டா சவுண்ட் வர. வாக்கல்ஸும் சூப்பராக இருக்குது. ரொம்ப பிச்சாக போனால் மட்டும் லைட்டாக ஷட்டர் ஆகுது. மேபி அது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் மற்றபடி வாக்கல்ஸ் கிளியராக இருக்குது. ஓ மை, தாங்க முடியல. Bass lovers, trust me, you guys should be standing here with me. My god. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இப்போ என்ன இருக்குன்னு தெரியுமா, ஈக்குவலைசரில் போய் ஆல்ரெடி நம்ம இப்போ இதோட சிப்பில் வந்து அந்த ஈக்குவலைசரை கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அதனால தலைவன் வந்து கிளியர் பேஸோட சேர்ந்து வேலை செய்வான். ஷாமி தோத்துருச்சு எல்ஜி கூட. அந்த இமர்சிவ் சவுண்ட் சால்னா போடா, இது எப்படி இருக்கு? அதுதான் வந்து ரியாலிட்டி. ஷாமி தோத்துருச்சு. அப்போ இங்க அகைன் என் தலைவன் யாரு? எல்ஜி. இல்ல டேக் இருக்குங்க. அதுலடா எல்ஜி ஒரு பக்கம் மாசா டேக் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருந்து, அதே சமயம் உள்ள வந்து ஸ்னாப்டிராகன் 835 இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கான் அவர். நான் வந்து இந்த டிவைஸை தான் இவர்கிட்ட இருந்து தூக்க பிளான் பண்ணிருக்கேன். இது கிடைக்கும். இது ஆக்சுவலா வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னா, சரி அது தனியா ஒரு இதுக்கு ரீவிசிட் ரிவ்யூ வேணுமா இருக்காது? நான் வேணா நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து போறேன், தெரிக்க விடும். ஆடியோ பிடிக்கும்னா கேளுங்க. ஆமா, இது வந்து என்னன்னா போட்டோஸ் வந்து மிரட்டலாம். ஏன்னா அது இல்ல தம்பி, அதெல்லாம் நிறைய இருக்கு தம்பி. நீங்க வேற சும்மா இதுல மோட்லாம் போனா எவ்வளவு மோட் இருக்கு. நான் சினிமா வீடியோலாம் எடுக்கலாம். சினிமா வீடியோ தெரியாதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த போனே தெரியாது கரெக்டா? சரிங்க வாங்க இங்க பாருங்க. கஷ்டப்பட்டு ஃபில்டர் போடுறதுக்கு பதிலு எல்லாம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். இங்க பாரு, இது நல்லா இருக்கு. இங்க பாரு என்னென்னமோ வச்சிருக்காரு. இப்போ இது நான் மார்னிங் டைம்ல எடுத்தேன்னா எஸ்தெட்டிக்கா இருக்கு. என்ன இங்க கயிறு கட்டெல்லாம் தொங்குது, அப்படிதானே இருக்கு. சரி ஓகே, இதுல ஆக்சுவலா அப்பயே நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருந்துச்சு. பட் அதான்டா இதெல்லாம் வந்து சில காலங்கத்தின் சதினால் இவங்க யூஐ வந்து ரொம்பவே சைல்டிஷா இருக்கும், அதனால தான் செது போயிட்டாங்க. சரி ஓகே, மொத்தம் நம்ம என்ன டிவைஸ் வச்சிருக்கோங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு ஆடியோ ப்ராடக்ட் மொக்கன்ற மாதிரியான ஒரு முடிவு நம்ம போகக்கூடாது. ஆப் சப்போர்ட்ல இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் மாறும். உண்மைதான். ஆப் சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், டியூன் பண்ணலாம். நான் தான் சொன்னல, நான் வந்து டிஃபால்ட் ஈக்குவலைசர்ல வச்சிருந்தேன். நம்மால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஸ்டமா ஒரு ஈக்குவலைசர் போட்டாரு, அதை ரெக்கார்ட் பண்ணீங்க தானே ஸ்கிரீன் வரும் பாருங்க. அது நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் யூசருக்கு பிடிச்ச விஷயம் தாங்க. நீங்க அந்த ஈக்குவலைசரை நான் பிளர் பண்ணிடுவேன், யாருக்கும் தர மாட்டேன், எனக்கு மட்டும் தான் இருக்கணும். நிறைய பேர் ஆல்ரெடி இப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணா ஏன்னா என்கிட்ட வந்து கேட்டாங்க, நாட் பட்ஸ் 3 ப்ரோ இந்த சேல்ல நீங்க சொல்லிருந்தீங்களே, வாங்கணும் ஒரு 2-3 பேர் ப்ரோ என்ன ஈக்குவலைசர் ப்ரோ யூஸ் பண்ணலாம் தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அதுல சொல்ல மாட்டேன், அதுல மாத்தி வச்சிருக்கேன், அதனாலதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். ரைட்டுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமா கேளுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் இப்பயும் சொல்றேன், கேம் ஆடணும்னு நினைச்சாலும் இல்லை கேம் ஆடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவலைசர் செட்ஸ்லாம் மாத்திக்கலாம், மாத்திட்டு ஒயர்ட்ல போட்டு ஆடலாம். லேட்டன்சி இருக்காது, சுத்தமா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸும் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ்க்கு, அதாவது நான் சொன்னல இப்போ ஆஃபரில் இருக்க ப்ரைஸுக்கு இது நிஜமாலே வாங்கலாமான்னு கேட்டால் ஆக்சுவலாக எஸ். ஆனால் இதுக்கு காம்படிஷன் யார் வருவான்னு கேட்டால் சவுண்ட் கோர் ஸ்பேஸ் ஒன். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, கரெக்ட், ஆனால் அது வேலைக்கு கொடுங்க. ரைட்டு, இதுக்கு காம்படிஷன் யார் வருவான்னு கேட்டால் சவுண்ட் கோர் ஸ்பேஸ் ஒன். அதோட வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, அவன்கிட்ட தூக்கிட்டு வரணும். ஓகே, அதுதான் பாருங்க. ரைட்டுங்க, பார்க்கலாம். இது தொடர்ந்து இன்னொரு பதிவில். டாடா பை. ஓகே, இவனை முடிச்சாச்சு.
இவனுக்கு பீரோல என்ன எடுத்து கேட்பேன் 30